வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அண்ட் இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு கிஃப்ட் நிஃப்டியில். அதாவது கிஃப்ட் நிஃப்டியே காலையில் நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதனால் நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அண்ட் மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு 26ஆம் தேதி நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து எந்த டைரக்ஷனில் வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாமா இல்லை புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாமாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, நிஃப்டி அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டான S&P 500, நாஸ்டாக்கு, அது மட்டும் இல்லாமல் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஸோ இந்த 3 யூஎஸ் மார்க்கெட்டும் இன்னையோட நிலைமைக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நமக்கு இன்னைக்கு செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டீட்டெயிலாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் என்ன பார்க்கலாம்னா, நமக்கு வந்து முக்கியமான நியூஸஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டியோட நியூ ரூல்ஸ் எல்லாம் வந்து செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வந்துச்சு. ஒன்று இது வந்து பாசிட்டிவான நியூஸ். ஏன்னா ஜிஎஸ்டியில் நிறையா ரேட் கட்ஸ் இருந்துச்சு. அதை தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா H1B விசாவோட யூஎஸ் விசாவோடது பயங்கரமான ஒரு பேனிக் உண்டாக்குச்சு. ஸோ இப்போ இது வந்து நெகட்டிவ் நியூஸு, இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, இது ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகி மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, சும்மாவே இருக்க மாட்டார். திடீர்னு ஒரு ட்வீட்டை போட்டார். என்னன்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 100% டேரிஃப்ஸ் ஆன் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். அதாவது அவங்க ஊரில் வந்து நம்ம ஃபார்மா கம்பெனி வைக்கலையா, இல்லைனா பில்டிங்கோ இல்லை ஸ்டார்ட் பண்ண ரெடி பண்ணல அப்படின்னா 100% டேரிஃப் போடுவேன் எக்ஸ்ட்ரான்னு. ஆனால் இது வந்து ஆக்சுவலி ஏன் ட்ரம்ப் இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யூஎஸ் எக்கானமி வந்து டவுன்ஃபாலிங் எக்கானமி தான். அது இப்போ மட்டும் கிடையாது, ஒரு 10 வருஷமாகவே யூஎஸ் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க டவுன்ஃபாலிங் எக்கானமின்னு. அந்த எக்கானமியை எப்படியாவது ரிவர்ஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த டேரிஃப்னு ஒரு கேமை கொண்டு வந்து ட்ரம்ப் வச்சுட்டே இருக்காரு. அண்ட் உலகத்தில் இருக்க எல்லா எக்கனாமிக் பீப்புளுக்கும் தெரியும், இந்தியா, சைனா தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. அது கண்டிப்பாக க்ரோ ஆகிட்டே வரும், நம்ம என்ன சொன்னாலும் சொல்லனாலும். அது ஏன்னா எக்கனாமிக் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து ஒரு 15-20 வருஷத்துக்கு இந்தியா அண்ட் சைனா தான் நமக்கு வந்து குளோபல் எக்கானமியை தீர்மானிக்கக்கூடியது. ஸோ அப்படிங்கிறனால யூரோப்போட எக்கானமி தான் ஃபஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் எக்கானமி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்தியா சைனாவோட டைம். ஸோ அப்படிங்கிறனால யூஎஸ் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்தியா அண்ட் சைனாவோட எக்கானமி ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. ட்ரம்ப் வந்து தலைகீழாக நின்று பார்க்குறாரு, என்னென்னமோ மிரட்டி பார்க்குறாரு, ஆனால் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஸோ அப்படிங்கிறனால இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒன்று ட்ரம்ப்போட நியூஸு. ரெண்டாவது, நம்ம அக்டோபர் 1ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா இதே நியூஸ் வந்து ஒரு நெகட்டிவ் டவுன்ஃபாலை கொடுக்கும். ஸோ அப்போ வந்து இன்றைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அக்டோபர் 1ஆம் தேதியும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி ப்ளஸ் இன்னைக்கு. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கும் அக்டோபர் 1ஆம் தேதியும் நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரம்ப்போட நியூஸ்னால. ஓகே, அப்போது நம்ம வந்து இப்போ நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஏற்கனவே டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட், ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. அப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டியில் கேப் டவுன் வரதுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அப்போ கிஃப்ட் நிஃப்டி கேப் டவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே புஷ் ஆகிருக்கு. ஆனால் இந்த மேலே தான் பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24,948 இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தாண்டி கிஃப்ட் நிஃப்டி போகாது. போச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும், அப்படி போகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் நெகட்டிவ் சைடு வந்திருக்கு, கேப் டவுன் வந்திருக்கிறனால நம்ம வந்து நிஃப்டியில் கேப் டவுன் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி தான். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 330க்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து
24,966 இருந்துச்சு. அப்போ இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து வெறும் ஒரு 15, 20 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த 15, 20 பாயிண்ட்ட வந்து கேப் கவரிங் பண்ணிரும். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவாகவும் அண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாலும், அதுக்கப்புறம் இந்த குரோத் ஃபேஸ் வந்திருக்கிறனால, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் டவுனோ, கேப் அப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. மார்க்கெட் வந்து ஒரு கன்டினியூஸான மார்க்கெட்டா தான் இருக்க போகுது 1. 2வது இந்த 9 மணிக்குள்ள கிஃப்ட் நிஃப்டி இந்த பிரைஸ் ரேஞ்ச், அதாவது நேத்து நமக்கு ஒரு 9 மணிக்கு கிஃப்ட் நிஃப்டில ஒரு பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு பாருங்க. அத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, நமக்கு இன்னைக்கு நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும். அத பிரேக் அவுட் பண்ணலைன்னா, நிஃப்டி வந்து நமக்கு கடந்த ஒரு வாரம் 1 1/2 வாரமா இருக்கிற மாரி ஒரு நெகட்டிவ் சைடில் தான் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்போது நமக்கு நிஃப்டி 50 வந்து கேப் டவுன் கேப் அப் எதுவுமே இல்லாமல் மார்க்கெட் கண்டினியூஸ் மார்க்கெட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, அப்போது நமக்கு முக்கியமான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,800. ஸோ அப்போ நிஃப்டி 50 வந்து நமக்கு முக்கியமான சப்போர்ட்டான 24,800 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த ஒரு மிடில் லைன், அதாவது டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் நீங்கள் வரைஞ்சீங்க அப்படின்னா அழகா ஒரு மிடில் லைன் இருக்கு. இந்த மிடில் லைனில் தாண்டலை அப்படின்னா நிஃப்டி 50 கண்டிப்பாக இன்னைக்கு 24,800 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50 வந்து இந்த மிடில் லைனா ஒரு மத்தியானத்துக்குள்ள மார்க்கெட் புஷ் ஆயிருச்சுன்னா எண்ட் ஆஃப் த டேக்குள்ள மார்க்கெட் வந்து 25,000 புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு 2 பிரைஸ் லெவல் இருக்கு. ஒன்று வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்கான 25,000ம், புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்கான 24,800 இருக்கு. அப்போது நிஃப்டி 50 ஓப்பன் ஆகிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸில் இந்த மிடில் லைனை கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் யோசிக்கலாம். அதே சமயம் நிஃப்டி 50 வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டிலோ இல்லை ஒரு ஆல்மோஸ்ட் லைக் இந்த டவுன் சைட் ட்ரெண்டிங் சேனல்லே தான் இருக்குது அப்படின்னா 24,800 இருக்கிற புட் ஆப்ஷன் தான் ப்ராஃபிட்டபிள் அண்ட் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம 2. ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவு நம்ம இந்த 2 ப்ரைஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800ம் 25ம். ஏன்னா இப்போதைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 25,300ம் அதுக்கு 24,800க்கும் கீழே வர்றது வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு தான் தோணுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 ப்ரைஸ் மூமெண்ட்ஸை மட்டும் பார்க்குறோம், 25ம் 24,800ம். அதே சமயம் நம்ம வந்து நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் 25,000ல் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த ப்ரைஸில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து இந்த 25,000ல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ நிஃப்டி 50 இந்த 25,000 டச் பண்ணுச்சுன்னா மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது 25,000 கால் ஆப்ஷன் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ண வேண்டாம். மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி உங்கள் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதை நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. 2வது நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் பிசிஆர் ரேஷியோன்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணியோ இல்லைனா இதை யோசிச்சோ நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதாக இருந்தால் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா கடைசி ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ ஒபே பண்ணல. ஏன்னா செபியும் நடுவில் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் பிசிஆர் ரேஷியோட கால்குலேஷனை வந்து மாற்ற போகிறோம் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ ஒபே பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால இந்த பிசிஆர் ரேஷியோவை மறந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது, புட் ஆப்ஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். பிசிஆர் ரேஷியோ பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஓகே, அடுத்து வந்து நம்மளோட சென்செக்ஸ். இப்போ இந்த நிஃப்டி 50யை விட சென்செக்ஸ் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ஆவது அட்லீஸ்ட் நமக்கு 24,800 வரைக்கும் டச் ஆறுனா தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 81,800ங்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்லையும் 81,000ங்கிற முக்கியமான சப்போர்ட்லையும் இருக்குது. அப்போ இந்த 800 பாயிண்ட் வித்தியாசம் தான் நமக்கு வந்து சென்செக்ஸ் இன்னைக்கு ப்ளே பண்ண போகுது. ஸோ மார்க்கெட்டில் சென்செக்ஸ் வந்து இன்கேஸ் நிஃப்டி 50 மாறி இல்லாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட் ஆனால் ஆச்சரியப்பட வேணாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த 81,000ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு சென்செக்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த 81,000 கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லேயே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதே சமயம் நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகுது நமக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ரேஞ்சுக்குள்ளே சென்செக்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 81,000 வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். எந்த புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 82,200 வரைக்கும் நீங்கள் புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். அதே சமயம் நமக்கு நிஃப்டி பாசிட்டிவாக இருந்து சென்செக்ஸும் காலையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 81,000ஓட கால் ஆப்ஷன் 81,800ஓட
கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஆனா, நமக்கு எப்படி ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ விட நீங்க வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவ பார்க்கலாம். ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டா எவ்வளோ தூரம் போகும்னா, மினிமம் வந்து 11.5 இல்லன்னா 12.5 இந்த ரேஞ்சில இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா மேல போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் கீழ வரும். ஸோ அப்படிங்கிறனால நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா இருக்கு பாருங்க. இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவ நீங்க ரெஃபர் பண்ணி, ஆல்மோஸ்ட் லைக் 11.5 இல்லன்னா 12.5 இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்தியா விக்ஸ் டேட்டாவ நீங்க ரெஃபர் பண்ணலாம். இன்கேஸ் நமக்கு வந்து சென்செக்ஸோ, நிஃப்டியோ ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் டெவலப் ஆயிருச்சு அப்படின்னா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்ப இந்த பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து ஏற்கனவே ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. சென்செக்ஸுக்கு சொன்ன மாரியே, பேங்க் நிஃப்டி வந்து 55,000 கிராஸ் ஆயி கீழ வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளேயே தான் இருக்க போது. இத தாண்டி பிரேக் அவுட் ஆறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இல்ல. ஸோ பிரேக் அவுட்னா கீழ போறதுக்கோ, இல்லன்னா மேல போறதுக்கோ. நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்தியா விக்ஸ் டேட்டா பாருங்க. இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்லேருந்து பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ அப்போ இதுவரைக்கும் டவுன்ஃபால் இல்ல அப்படிங்கிறனால, நம்ம வந்து இந்த 54,500 தான் நமக்கு வந்து அடுத்த ஒரு லெவலான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்மளோட பேங்க் நிஃப்டில. அப்போ பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவல பிரேக் பண்ணனால 54,500 வரைக்கும் பேங்க் நிஃப்டி புஷ் ஆகலாம். அது வந்து இந்த மாசம் எக்ஸ்பைரிக்குள்ள நமக்கு பேங்க் நிஃப்டி புஷ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால 3 மார்க்கெட்லயுமே நம்ம வந்து ஒரு டவுன்ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் நீங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பிலீவ் பண்ணலாம். ஆனா பிசிஆர் ரேஷியோவ நம்ப வேண்டாம். 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அ யுஎஸ் மார்க்கெட். அப்ப யுஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதியிலிருந்து S&P 500ம் டவுன்ஃபால்ல தான் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ். ஆனா, நேத்து பார்க்கும்போது, ஸோ இந்த 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 3 நாளுமே யுஎஸ் மார்க்கெட் டவுன்ஃபால்ல தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, மார்க்கெட் நேத்து வந்து டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக தெரிஞ்சாலும், நம்ம வந்து க்ளோஸா பார்த்தோம். இல்லன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, எவ்வளோ வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்திருக்குன்னு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து பியூரான சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அப்ப நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து ரொம்ப லார்ஜா பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டா தான் இருக்கு. ஆனா நேத்து 25ஆம் தேதி மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பியூரான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ பையர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல. மார்க்கெட் கீழ வந்திருக்கு, மேல போயிருக்கு. திருப்பியும் கீழ வந்திருக்கு, மேல போயிருக்கு. திருப்பியும் கீழ வந்திருக்கு, மேல போயிருக்கு. ஸோ அண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பாருங்க. ஆல்மோஸ்ட் லைக் ரொம்பவே கம்மியான டிஃபரன்ஸ்ல தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ் யுஎஸ் மார்க்கெட்ல யூனி டைரக்ஷனா இல்ல. மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு எல்லாருக்குமே கன்ஃப்யூஷன். ஸோ அப்படிங்கிறனால இந்தியன் மார்க்கெட்லயும் இதே நிலைமை வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் இருக்கு. இதுவுமே ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருந்திருக்கு. அடுத்து நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இதுவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல டவுன் ஃபாலிங் குறைஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ் ஆனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ஃபாலிங் மார்க்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் சைட்வேஸ் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா 3 இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பக்கத்துல இருக்கிறனால, நமக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட் இன்னைக்கு நடந்தாலும் நடக்கலாம். ஆனா புல்லிஷ் மார்க்கெட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.